ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்ட் பட்ஸ் சோஃபீஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷீ கபாப். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வாட்டி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஷீ கபாப் ரெசிபி வீட்லேயே அழகாக நம்ம பேன்லேயே செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற தோசை கல்லிலே எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஜூஸியான ஒரு ஷீ கபாப் செய்ய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு 500 கிராம் நல்ல கொத்துன சிக்கன் கறி வாங்கியிருக்கேன். இந்த சிக்கன் நம்ம நார்மலாக போன்லெஸ் வாங்கி மிக்ஸி ஜாரில் கூட அடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதில் கொத்தமல்லி, காரத்துக்காக பச்சை மிளகா ஒரு 2-3 எடுத்திருக்கேன். அப்புறமா வெங்காயம் நம்ம கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா அது எல்லாமே அரைச்சிக்க போகிறோம். அப்புறமா கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற, பெப்பர், அப்புறமா காரத்துக்கேற்ற கொஞ்சமாக சில்லி பவுடர். நம்ம காரம் பெப்பர் காரம் உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் சேர்க்கணும் அவசியம் இல்லை. அப்புறமா நம்ம தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர், ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கசூரி மேத்தியால். அதுக்கப்புறமா ஜூஸ், லெமன் ஜூஸ் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஃப்ரெஷ் பிரெட், நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பிரெட் கிரம்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது கடையில் நம்ம நார்மலாக கிடைக்கிற ஃப்ரெஷ் பிரெட் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வேணுங்கிறதுக்காக ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மலாய், அதாவது க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அரைச்சி எடுத்த கலவையில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம சிக்கனில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதில் மீதி ஐட்டம்ஸில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வேண்டிய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தேவைக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சாட் மசாலாவும் நம்ம வச்சுருக்கிற கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்ல க்ரீமியான சாஃப்டான ஷீ கபாப்காக நம்ம 2 டீஸ்பூன் அளவு நம்ம க்ரீம் சேர்த்துக்க போகிறோம், ஃப்ரெஷ் க்ரீம். இது நம்ம பாலாடை தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாலாடை கூட நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நம்ம அந்த க்ரீம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதே பாலாடை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போது இது கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஏன் பிசைகிறோன்னா அப்போ தான் நல்லா மசாலாலாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கோட்டாகி வரும். அதனால் நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம். இப்போது இது ஒரு 1/2 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எப்போ கபாப் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் மீதி ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணி உடனே நீங்கள் ஷீ கபாப் கூட செஞ்சிடலாம். இப்போ ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஷீ கபாப் நம்ம பேன்லேயே சுட்டெடுக்க போகிறோம். இது எப்போ நம்ம ஷீ கபாப் செய்ய போகிறோமோ அப்போ செய்யறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம இந்த கசூரி மேத்தியும் பிரெட் கிரம்ஸும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ரொம்ப ஊறிடுச்சுன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது. இந்த பிரெட் கிரம்ஸ் நம்ம நல்ல டெக்ஸ்சர், நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு டெக்ஸ்சருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சில பேர் இதில் கடலை மாவு கூட சேர்ப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கடலை மாவு அப்படியே சேர்க்காம நம்ம லைட்டாக வறுத்துட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ் நம்ம தேவைக்கேற்ற அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல திக்காக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஷீ கபாபில் சேர்க்க போகிறோம். அதுதான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். ஆமாங்க, நெய் சேர்க்க போகிறோம். இந்த ஷீ கபாப் பார்த்திங்கன்னா இந்த நெய் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டெக்ஸ்சர், வாயில் வச்சால அப்படி உருகி போய் அவ்வளோ நல்ல டேஸ்டியாக, அவ்வளோ சாஃப்டான ஷீ கபாப் நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம இதெல்லாம் பிசைஞ்சாச்சு. இந்த கபாப் செய்யறதுக்காக 2 வழியில் செய்யலாம். ஒன்று இந்த மாதிரி உடன் ஸ்கியூவர்ஸில், இல்லைன்னா இந்த மாதிரி மெட்டல் ஸ்கியூவர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கம்பியில் நமக்கு நல்ல கபாப் சைஸில் நல்ல உருண்டை பிடிச்சி நம்ம அது ஃபிக்ஸ் பண்ணி கூட எடுத்து செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இல்லைனா கபாப் பிடிக்க வராது, கையிலேயே ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கையிலையோ இந்த கம்பிலையும் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஷீ கபாப் மிக்சர் நம்ம நல்ல உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி கம்பிக்குள்ளே கோத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம கபாப் மாதிரி டெக்ஸ்சர் நமக்கு வந்துடும்.
இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து லாலிபாப் ஸ்டிக், பெரிய லாலிபாப் ஸ்டிக் இருந்ததுன்னா அதுலேயும் கூட நம்ம இந்த மாதிரி கபாப் செஞ்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம செய்கிற கபாப் பார்த்திங்கன்னா பேன்லேயே செய்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம கையிலேயே உருட்டியை கூட செஞ்சிடலாம். இந்த மாதிரி கம்பி இதெல்லாம் கூட தேவையே இல்லைங்க. நம்ம வந்து இது அழகாக வந்து இந்த மாதிரி கையில் உருட்டி நம்ம வேண்டிய சைஸுக்கு வந்து உருட்டி நம்ம வந்து அழகாக வந்து ஒரு கபாப் ஷேப்பு கொடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். சிக்கன் ஷீ கபாப் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஃபேன்சியாக வந்து கிரிடில் பேனு இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான அவன் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்லேயே வந்து நம்ம தோசை கல்லுலையே வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு எடுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய இந்த ஷீ கபாப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வேண்டிய சைஸ் அண்ட் ஷேப்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிற கபாப்ஸ் வந்து நம்ம டீப் ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து உடனடியாக வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே வந்து சிக்கன் ஷீ கபாப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா ஒரு தோசை கல்லுலேயோ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் தேவையே கிடையாதுங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இது வந்து நம்ம பேனில், சூடான பேனில் பார்த்திங்கன்னா இந்த கபாப் மிக்சர் வந்து நம்ம போட்டு சுட்டெடுக்க போகிறோம். இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நமக்கு ஆல்ரெடி மின்ஸ்டு சிக்கன்னால் நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கபாப் வந்து ரெடி ஆகிடும். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி வச்சு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு கபாப் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து தோசை கல்லுலேயே இல்லைன்னா நம்ம நான்ஸ்டிக் பேன்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வர மாதிரி அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸி அண்ட் அவ்வளோ டேஸ்டியான ஒரு சிக்கன் ஷீ கபாப் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.